இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களோட மாச சம்பளம் எவ்வளோ? பதில் சொல்ல முடியலல்ல? எஸ், இது பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விதான். இதுக்காக நாங்க ஹவுஸ்மேட் ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டோம். அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வீட்டுல சும்மா செய்யற வீட்டு வேலைகளை வருமானத்துக்காக மத்த வீடுகளுக்கு போய் பண்றவங்க. அவங்க கிட்ட உங்க மாசம் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா அதுக்கு எங்களுக்கு ஆவரேஜா கிடைச்ச பதில் சமைக்கிறதுக்கு தனியா 5000 ரூபாய், அது போக வீடு கிளீன் பண்ணி பாத்திரம் விளக்குறதுக்கு 3000 ரூபாய் அண்ட் பாத்ரூம் கழுவுறதுக்கு மட்டும் மாசம் 1000 ரூபான்னு ஒரு தனி சார்ட்டே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதை தவிர குழந்தைங்களை பாத்துக்கிற டே கேர் சென்டர்ல வேலை பாக்குறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்னு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. அதுல 25% போட்டாலும் மாசத்துக்கு 3000ல இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் வரும். குழந்தைய பாத்துக்கிறது கூட இந்த கணக்குல சேப்பியான்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். உங்க ஒய்ஃப் இல்லாம ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் உங்களால மட்டும் தனியா உங்க குழந்தைய பாத்துக்க முடியுமா? ஒருவேளை இந்த கேள்வியை கேட்டதே ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா பிளீஸ் இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அம்மானாலே குழந்தைங்களுக்காக, புருஷனுக்காக, வீட்டுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்களுக்காக எதையும் யோசிக்க கூட மாட்டாங்கன்னு நிறைய பேர் புகழ்ந்து கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் கேக்குறப்போ ஏதோ அவங்க நம்மள ஒரு தியாகி ரேஞ்ச்ல வச்சு பாக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி இருக்க ரியாலிட்டி என்ன? அந்த தியாகிகளுக்கு பெருசா என்ன கிடைச்சிருது? அத்தனை வேலையும் பார்த்துட்டு ஒரு கால் வலிக்கு தைலம் வேணும்னா கூட அதையும் வாங்கி தர சொல்லி உங்க கணவர்கிட்ட தானே போய் நிக்கணும். அப்ப கூட அதுக்குள்ளேயே தீர்த்துட்ட என்னதான் பண்ணுவியோன்னு அவங்க கிட்ட இருந்து ஒரு கிண்டல் பேச்சு வேற வரும். 5 ரூபா சாக்லேட் வாங்கணும்னாலும் சரி, 500 ரூபா ட்ரெஸ் வாங்கணும்னாலும் சரி, அவங்க கிட்டதான் போய் நிக்கணும். எப்பயாவது பொண்ணுங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறப்பையும் ஆசையா அவங்களுக்காக ஏதாவது வாங்கணும்னாலும் இல்ல அவங்க அவசரத்துக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும்னாலும் நம்ம ஒருத்தட்ட கேட்டுதான் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒரு ஆண் சொல்லுங்க, எந்த சம்பளமும் கொடுக்கலைனாலும் நான் வேலை பார்ப்பேன்னு. அப்கோர்ஸ் எல்லா ஆம்பளைங்களும் அவங்களோட குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட செலவுகள் இருந்தா அவங்க யாருக்கிட்டையும் போய் நிக்கிறது கிடையாது. பட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட நிலைமை, வீட்டுல சும்மா இருக்க இவளுக்கு அப்படி என்ன பெருசா தெரிஞ்சிட போகுதுன்ற அலட்சியமும் பல இடங்கள்ல இருக்கு. இப்படி எந்த ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் இல்லாம வீட்டுல வேலைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்க பொண்ணுங்களோட இந்த நிலைமைக்கு பேர் என்ன தெரியுமா? கொத்தடிமைகள். இது சட்டப்படி ஒரு குற்றச்செயல். பொண்ணுங்க வீட்டுல பாக்குற ஒவ்வொரு வேலைக்கும் வெளிய தனித்தனி ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. பொண்ணுங்க வீட்டுல பாக்குற அதே வேலைய வெளிய போய் பார்த்தா அவங்களுக்குன்ற ஒரு வேலையும் அதுக்கான சம்பளமும் மரியாதையும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற பேரு வீட்டுல சும்மா இருக்கா. ஐ கெஸ் நம்ம பாக்குற வேலைக்கெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம சும்மா வேலை பார்க்கறதுனாலதான் நம்ம வீட்டுல சும்மா இருக்கும்னு சொல்றாங்களோ. ஸோ லேடிஸ், நீங்க பாக்குற வேலைக்கான சம்பளத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க.